நிலக்கடலை ஒரு 250 கிராம், அடுத்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு 250 கிராம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது நெய் பாக்கெட் 2 பாக்கெட். ஸோ 100 கிராம் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த 3 பொருட்கள் வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நிலக்கடலை உருண்டை செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சேனலுக்குலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கடாயில் லைட்டாக கடாயில் வறுக்கிற மாதிரி நீங்கள் வந்து கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ஸோ அது வறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வச்சுருக்க நிலக்கடலையை கொஞ்சம் அதில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வறுந்துட்டுருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக வச்சு சிம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். அந்த வறுக்கும் போது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கலர் மாறணும். அடுத்து அது கொஞ்சம் ஸ்மெல்லில் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ கருகரமாக ஸ்மெல்லு வரும். ஸோ லைட்டாக கருகுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ கருகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறோம். ஸோ இந்த எப்படி வறுக்கணுன்றதை லைட்டை நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு கலர் மாறும். ஸோ கலர் மாறும் பிளாக்காக அதில் வரும். அப்போ தான் கருகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இதில் நீங்கள் வறுத்து எடுக்கணும். இந்த பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கலரோடு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஸோ அது கொஞ்சம் சூடு ஆறணுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில் இருக்க வந்து அந்த தோலை நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? சூடு ஆறணுன்னு என்ன பண்ணுங்கன்னா தோல் எடுத்துருங்க. இப்போ தோல் எடுத்தாச்சு. இப்படி தோல் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார்லையோ நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக நிலக்கடலை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படின்னா ஒரே மாதிரி பக்கமாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப அரைச்சிடாதீங்க, லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் காமிக்கிறோமாங்க, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா ஒரு பொடி மாதிரி பவுடர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த இதை நீங்கள் வந்து தனியாக இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நாட்டு சர்க்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து அதை நம்ம வந்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நிலக்கடலை அரைச்சிட்டோம். அடுத்து நாட்டு சர்க்கரை அரைக்கிறோம். ஸோ நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் பொடியாக தூளை அரைச்சா போதும். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்ப ரெண்டுமே ஒரே அளவில் சேமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்ற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டையும் தனித்தனி பவுலில் வச்சுட்டாலும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ இப்போ நாங்கள் பாருங்கள் தனித்தனி பவுலில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நிலக்கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். ஒன்றா போட்டு கொஞ்சம் நிலக்கடலை அரைச்சதையும் எடுத்துக்கோங்க. அதை கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு தேவையான மண்டவளம் அதையும் கொஞ்சம் அரைச்சதை எடுத்து ரெண்டையும் ஒரே மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். ஸோ ஒரே அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரே அளவு மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் மண்டவளம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் அரைச்ச நிலக்கடலை எடுத்து போட்டு நீங்கள் அரைக்கணும். இந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா தடவி விட்டுருங்க அந்த பாத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி ஸோ அரைச்சி எடுத்துருக்க அந்த ரெண்டையும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்ம ரெண்டு இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் போட்டு நெய்யில் போட்டு லைட்டாக இதை அப்படியே போட்டு இதை விரசி விட்டுட்டு இதை நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ உருண்டை பிடிக்கிறது நமக்கு சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். எப்படி நல்லா உடையாமல் உருண்டை பிடிக்கிற அப்படின்ட்டு. இது மேலே கொஞ்சம் நெய்யை நீங்கள் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நெய்யை கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் கிட்ட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக விரசி விட்டு இன்னும் இதை நம்ம வந்து நல்லா நீட்டாக அழகாக உருண்டை பிடிச்சி நம்ம வந்து டேஸ்ட் பண்ண டைம் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். உருண்டை வந்து நிறைய பேருக்கு உடையாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா நெய் சேர்த்துட்டா நீங்கள் வந்து உருண்டை உடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்படி லைட்டாக அரைய விட்டுட்டு இது கரெக்டான பக்கம் வந்துடும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும். அதுதான் முக்கியமானது. இந்த சர்க்கரையும் இது மிக்ஸ் ஆகணும். ஸோ நெய் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உருண்டை உடையாமல் இருக்கிறது கையில் கொஞ்சம் நெய்யை எடுத்துகிட்டு 2 கையில் நல்லா தேய்ச்சிட்டு யார் உருண்டை பிடிக்கிறீங்களோ அவங்க கையில் தேய்ச்சிட்டு அதை வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பித்தா நல்லா வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் மிக்ஸ் ஆகிடும். அண்ட் பார்த்திங்கன்னா உருண்டையும் உங்களுக்கு உடையாமல் வரும். இப்போ பாருங்கள் உருண்டை பிடிச்சி காமிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கையளவுக்கு கொஞ்சம் கையளவுக்கு எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு உங்களுக்கு மிக்சிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் உருண்டை வந்து நல்லா உடையாமல் வரும். பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உருட்டுற மாதிரி 2 கையிலையும் சேர்த்து உருட்டிக்கங்க. நல்லா உருட்டிக்கங்க. பாருங்கள் நல்லா உருண்டை எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை மேக் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா உருண்டை வரும். நிறைய நீங்கள் சாப்பிடுது நேச்சுரலான ஃபுட்டும் கூட நல்லா சாப்பிட்லாம். ஸோ இது வந்து கிட்ஸ் இருந்தாலும் சரி வீட்டில் யாருக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இது பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்.
ஸோ பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு நிலக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சரால் தான் நம்மளோட பாரம்பரியமான உணவு வகைகள் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நம்ம பெல் பட்டன் அமைக்கிறங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் என்னன்றது தெரிவிங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்